நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களா அமர்ந்திருக்காங்க. நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னிட தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கார் வரும், கார் இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்கிறாரு, இது கனி சொல்கிறா, அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு, ரோப் கட்டிக்க சொல்லு. திஸ் இஸ் ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர், அப்புறம் ரமேஷ் சார். நான் உங்களுக்காக கூட வந்தேன், உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து. நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களா அமர்ந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ மழை பெய்யும்னு பார்த்துக்கோங்க. ராமநாதபுரத்தில் பெய்கிற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன் நல்லவன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு சமூக நோக்கம் இருக்கணும். சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியாக இருக்க முடியாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் அதே மக்களுக்கு கடத்தணும். அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள், தம்பி ராமையா அவர்கள். மனசுலேருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே, நீலாம் நல்லா வரணும் தம்பி, நல்லா வருவேலா, வந்துடுவேன், விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உண்மையிலே மனத்துக்கண் மாசிலநாதன் அனத்துக்கண் ஆகல நீரை பெற அப்படிங்கிற மாதிரி உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசாமல் எல்லோரிடத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு பாராட்டக்கூடிய, அவரளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை. அப்படி பாராட்டுவார். நான் வந்து தொடர்ச்சியாக வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளுதிக்கு போட்டாங்க. எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்திருப்பான், நீயே இந்த படத்தில் நீதிபதியாக நடித்து ஜாமீன் கொடுக்காத, உள்ளுதிக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு. அதை சொல்லி தான் கொடுத்தாரு. அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, அவருடைய அன்பு மகன். இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இருண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்திற்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும். சாட்டைனா சமுத்திரக்கனி அண்ணன் கூட நிற்பாரு, அந்த சாட்டை தம்பிராமையா நிற்பாரு. சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாட்சி நிற்பார். எல்லா சாட்டையும் நிற்கும். நான் இதில் ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேர். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 13 வழக்கில் என் பேர் சாட்டை துரைமுருகன் இருக்குது. அதே போல் யூடியூப் சேனலில் தேடினா சாட்டைன்னு ஒரு 2000 வீடியோ வருது. கூகுளில் போனால் சாட்டை அப்படிங்கிற பேர் வருது. அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் அண்ணன் அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமையா அவர்களும் தான். இந்த 2 பேருடைய இன்ஸ்பிரேஷனில் நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறகு தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன். இப்போ சாட்டைன்னு போட்டு அவங்க படம் வராது, என் படம் தான் வரும். நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமையா அவர்களுக்கும், அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும், இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும். அனைவருக்கும் வணக்கம். ராஜா கிளி இந்த மூவியும் இந்த க்ரூவையும் சப்போர்ட் பண்ண வந்த ப்ரெஸ், மீடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். என்ன சொல்கிறது, இந்த ரைட்டிங் வைஸ் பெருசாக இருந்த கதை, இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஃபிட்டின் பண்ணலாம், ஆல் கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான். அது எனக்கு ஒரு பர்த்டே டைமில் தான், அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போயிட்டுருக்கிற டைமில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நான் பூஜை டைம்லனா ரொம்ப ஷையான பர்சனு, ரொம்ப பேசுகிறது கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட்டு இந்த மூவியில் நடித்த ஆர்டிஸ்ட்டு, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் அவங்கள ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 80% அப்பா பண்ணிட்டாரு. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்தது. ஸோ அந்த டைமில் வரும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க பங்களில் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணுன்னா சமுத்திரகனி சார். அது ஒரு க்யூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா அவரை தம்பின்னு கூப்பிடுவாரு, நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன்.
இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது, பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பார். என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன், அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எங்களை மாதிரி பசங்க கிட்ட வரணும் செம்ம ஜாலி. அது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுறாரு, இப்போ இங்கே இருக்கிறதுன்னு ஆந்திராவில் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் இந்த ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாகவுமே அவர் ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். என்னோட மேரேஜ் கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே இருந்தார். அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ பிஸி. இன்றைக்கி கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து தான் சார் வந்திருக்காரு, ஒன்று ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னைய பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவருக்கு இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மமாக இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு சீன் கிளைமேக்ஸில் எடுத்துட்டோம். கேமராமேன் கோபி சார், அவரும் கொஞ்சம் லெஜெண்டு. அப்பா இங்கே இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜிங்காக எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீனு சிங்கிள் டேக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சில் போயிடுச்சு. வரும்போது மண்டே சொல்லிட்டு இருக்கேன், பார்த்தாரு, என்னடா அப்படின்னு கேட்டார். சார் அப்படின்னு சொன்னேன். என்ன இல்லை எல்லாமே கரெக்டு, ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது, ஒன்னொரு போகணுமா? இல்லை சார் போகலாம், பட் எமோஷனல் சீன் எல்லாருமே உடச்சிட்டாங்க, இருக்குட்டி இப்போ பாரு, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இது கேட்க முடியாது, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும். அவர் எல்லாமே பண்ணும்போது டப்பிங்கில் பார்க்கும்போது அவர் மேய்க்கிறாரு. என்னன்னா அந்த சீக்வன்ஸில் அவருக்கு சின்ன போர்ஷன் தான், லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனு. பட் இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி, லைக் அப்ரிசியேஷன் தானே வாழ்க்கை, எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன், அந்த மூவிஸில் சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு வந்தேன், அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க, அது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க. பட் இவங்க மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கனி சார், லவ் யூ சார். ஸோ படம் கூடிய விரைவில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறோம். கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. கொஞ்சமாக பேசினது போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால், கிழவனாக இருந்தால் 10-12 வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடவி விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செடு நினச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவாங்க. கட்ட பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்பரம் உண்மையை கொட்டிடுறாங்க. ஸோ இந்த வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படமாக மாற்றி 22 காட்ச் 19 நாட்கள் அபரிதமான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகு தான் எல்லா நேரத்துலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா, அப்போ பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல் எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுமே இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவை, ஸோ அந்த உணவை யார்கிட்ட கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட. ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்தேன். எதிர்பார்த்து எதுக்காக வளர்க்குறேன்? எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன்? யார் ஒன்று ஏய் பெற்றுட்ட வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்துன்னு சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாதம் உள்ளுக்குள்ளே ஒரே இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பரண்டு படுக்க பெஞ்சு இல்லை, பேச்சு துடைக்க ஆள் இல்லை, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதை போல் இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எதுவும் கிடையாது. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கும். உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமாட்சி ஆசை இருக்குமா இல்லையா?
போடு தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே இனிமேல் புகழை வாங்கி என்ன ஃபஸ்ட்டு ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்டா. அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டே என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா, நான் ஆக்ஷன் கிச்சனா வா மூஞ்சி கோடினும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன், தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்னடா பிரச்சனை, இல்லைப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற. அப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னோட தனித்தன்மை என்ன இருக்குது, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து அந்த படத்தில் அவர் தானாப்பா டைரக்டரு, அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகாக பண்ணுது தம்பி, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி போங்க, ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குனராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்புறம் என்னையும் ஒரு நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களாம் எதற்க ஐயையோ இல்லை சினிமா அப்படி இல்லை. இப்போ அதில் அனுபவம் தான், அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா, நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசாக வித்தியாசம், என் மீது கொண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதே போல் எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரெஸ்ஸில், ராஜா இங்கே கிளிகள் எங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே, இன்னும் 2 கிளி இருக்குது, அந்த 2 கிளி வரல. ஆமாம் ஆமாம், அந்த கிளிக்கு ரெக்கம் முளைச்சி கொஞ்சம் பறந்தாங்க இருக்குது தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நான் வினோதை சித்தம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் நமக்கு எப்போ தரணும், எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது. இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணும் ஒன்றும் இல்லை, ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது, சரியாக போயிடணும், சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணும். இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும், அது எல்லாமே காலம்தான், காலம் முடிவு பண்ணுறது தான். இதை நான் ரொம்ப நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு. என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க, ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன் தான் மாட்டிட்டு எங்கேயா முட்டிச்சந்தில் நின்றுட்டுருப்பான். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் அப்படியே போகிறேன், போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறையா நம்புகிறவன். அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதை இன்னும் நான் நம்புகிறேன். அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன். இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம். அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன், ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும், வந்தார். எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க, கார் வரும், கார் இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்கிறாரு, கனி சொல்கிறா அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு, ரோப்பு கட்டிக்க சொல்லு அப்படின்னு. நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறேன் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலான்னு. இல்லை நான் வந்துடுவேன் அந்த நம்பிக்கை இருக்குல்ல. அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன் ராஜா கிளி. எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல, அந்த மாதிரி இது ஒரு கதை, நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை. நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான், இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது, நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படி தான் இந்த கதை. இவ்வளோ சொன்ன போதும் இல்லைண்ணே, இதுக்கு மேலே பேசணும். இதுதான் வெல்வோம். வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரிய மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும், சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகர்ணி சார் அவர்களுக்கும், டைரக்டர் ராஜ் கபூர் அவர்களுக்கும், திஸ் இஸ் எ ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ,
மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ராமையா சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன். உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்தேன், எல்லாருக்காகவும் வந்தேன். அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துல இருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு, நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரா ராமையா சார். இது ரொம்ப சரியில்லை சார். இது திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. காமாட்சி சார் வந்து சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டை பிக் பண்ணுறாரு, ஹீஸ் காட் தட் விஷன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல. அப்படியா? சரி, மன்னிச்சிருங்க. வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த்.